நேற்று நியூஸ் தமிழ் நடத்திய தேர்தல் பயணம் நிகழ்ச்சிக்கு எப்போதுமே அரசியல் தலைவர்களை தான் கூப்பிடுவாங்க. நேற்று மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க. அதில் மாணவர்கள் அவங்கவுங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு மாணவி சொன்ன பதில்கள், அதாவது இப்போதான் அவங்க ஏரியாவில் தண்ணி வசதி, ரோடு இதுக்கெல்லாம் இப்போதான் பணம் கொடுக்க வரையில இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களா, அப்போ இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க, அப்போ ஓட்டுக்காக தான் இதை பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த மாணவி அதை கேள்வியை கேட்குறா. சரியா இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப மாறிடுச்சுங்க. நெத்தியில் அடிக்கிற மாதிரி கேட்குறாங்க. முன்னாடி காலத்தில் இந்த மாதிரி நமக்கு தோணும், ஆனால் அதை நம்ம கேட்குறதுக்கு பயப்படுவோம். நம்மளோட முன்னோர்கள் எதுவும் சொல்லுவோம், அதாவது நம்மளை சார்ந்தவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடுமோ. இப்போ அந்த நினப்பெல்லாம் இல்லைங்க. மக்களுக்கு எது தேவையோ அதை சரியாக இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுருக்காங்க. அந்த பொண்ணு அவ்வளோ தெளிவாக கேட்குது. டெய்லி நியூஸில் பாலியல் வழக்கு, இந்த வழக்கு வருது. இதெல்லாம் ஏன் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலை? ஏன்னா பண்ணுறதெல்லாம் நீங்கள் தானே, அதனால தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை யாரும். கண்டிப்பாக டிவிக்கே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கு பக்கத்தில் எதிர்த்தாப்புல ஒரு பையன் டிவிக்கே வரணுமான்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் வரணும்னு தான் சொல்லுவேன், என்னோட ஓட்டு டிவிக்கேக்கு தான், மாற்றம் வரணும், ஏன் இவங்களே வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கா, எனக்கு டிவிக்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக பேசியிருக்காங்க. இந்த மாணவியோட மைண்ட் செட்டு தாங்க ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமே இருக்குது. ஏன்னா போதும் இப்படியே மாற்றி ஆண்டு நம்மளை ஏமாத்தினது போதும். தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்கள் தெளிவாக கேள்வி கேட்குறான். விஜய் அவர்கள் மேலே அவதூறு படப்புனாலும் நீ என்ன பண்ணேன்னு தெரியும், அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்த்துட்டு அவரையே தூக்குவோம் அப்படின்னு சொல்லி தைரியமா நிக்கிறாங்க இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ். நீ அதனால என்னமே நீ பண்ணி தப்பிக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல எங்க ஏரியாலயும் சரி அந்த தண்ணி வரதே கிடையாது. அது ஆனா பைப் மட்டும் போட்டிருக்காங்க, ஆனா அதுக்கு தண்ணி வரதே இல்லை. ஏன் வரல அப்படிங்கறது என் கொஸ்டின். இப்போ இந்த எலெக்ஷன் டைம்னால எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வராங்க. இவ்வளவு நாள் ஏன் அதை பண்ணல? அவங்க இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக இவங்க திடீர்னு எல்லாத்தையும் அவங்க கொண்டு வராங்களேன்னு எனக்கு தோணுது. நான் சொல்றேன், கண்டிப்பா ஆட்சி இவங்களை மாத்தலாங்கிறேன். புது ஆள் வந்தா கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்களே ஃபேமிலியா இவங்க ஆட்சி புரியணும்னு எந்த அவசியமும் கிடையாதுல. வாங்க டிவிக்கே வரட்டும். நான் ஓப்பனாவே சொல்றேன், டிவிக்கே வரட்டும். அவங்க புதாலே நீங்க சொல்லாதீங்க, அவங்க பண்ணுவாங்க, நிச்சயமா பண்ணுவாங்க. நான் சொல்றேன் டிஎம்கே வேண்டாம். அவங்க என்ன இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணாங்க கிட்ட ஒண்ணுமே பண்ணல. இப்போ வரைக்கும் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அவங்க இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுக்காங்களா கேட்டா கிடையாது. நிறைய விஷயத்த அவங்க மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க பண்ண விஷயம் அவங்க மூடி மறைச்சிட்டாங்க. ஏன் மறைச்சிங்க? அதை நீங்க வெளில கொண்டு வர வேண்டியதானே. நான் நிறைய நியூஸ்ல பாக்குறேன், ரீல்ஸ்ல ஸ்க்ரோல் ஆகுது. ஏன் அந்த விஷயத்த நீங்க மீடியாக்குள்ள கொண்டு வரலன்னு நான் கேக்குறேன். ஏன் அதுக்கு சரியான நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் என் கொஸ்டின். நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில்.